ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி சத்தான நாட்டு நெல்லிக்காயில் இந்த 3 டிஷ் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நெல்லிக்காய் ஊறுகாய்க்கும் நெல்லிக்காய் தொக்குக்கும் நெல்லிக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம பிச்சோம்னா கையிலே நல்லா பிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த 4 பாகத்தையும் பிச்சுட்டு நடுவில் இருக்க அந்த கொட்டையை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கும் நெல்லிக்காய் தொக்குக்கும் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது 3 நல்லா கருகிடாமல் நல்லா வறுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் பீசஸை இதில் போட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஆல்ரெடி வெந்திருக்கு. எண்ணெயிலே நல்லா சுருண்டு வர மாதிரி அந்த காரம்லாம் இதில் பிடிக்கணும், உப்பெல்லாம் இதில் சேரணும். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கம்மியான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ இல்லை நல்ல கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு இருக்கும். நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொக்கு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீசஸை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வாணலியில் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு அப்புறம் நம்ம மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர், அப்புறம் பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு கருகிடாமல் நல்லா வதக்கி விடணும். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். எண்ணெயோடு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு சுருண்டு வரும்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நெல்லிக்காய் வந்து ஈரப்பதம்லாம் போய் நல்லா சுருண்டு வர வரைக்கும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பொறுமையாக கம்மியான ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி சேர்ந்து வர வரைக்கும் நல்லா பொறுமையாக கிண்டணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டு ஈரம் இல்லாமல் சுத்தமான ஒரு கண்ணாடி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம உப்பு நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு நெல்லிக்காயை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற போட்டு வச்சிடணும் தண்ணியில். அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்துட்டு இப்போது ஒரு 2 மெத்தடில் நம்ம கீறலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உப்பு தண்ணியெல்லாம் நம்ம ஊற வைக்கும்போது உள்ளே சோறணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஃபோக் எடுத்து அதில் வந்து இந்த நெல்லிக்காயில் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே ஓட்டை போடலாம்.
இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்துட்டு நெல்லிக்காய் வந்து நம்ம கத்தியில் இப்போ அங்கங்கே அப்படி இந்த மாதிரி கீறி விட்டோம்னா அந்த உப்பெல்லாம் இதில் சோர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இது உங்களோட சாய்ஸ். இது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கத்தியில் ஃபஸ்ட்டு கீறி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த எல்லா நெல்லிக்காயும் நம்ம கீறியாச்சு. ஒரு கண்ணாடி பாட்டிலில் கல்லுப்பு கீழே ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறமா நம்ம கீறி வச்சுருக்க அந்த நெல்லிக்காவை ஒன்றுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 எண்ணெய் போட்டதும் மறுபடியும் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணணும். லேயர் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய், உப்பு, அப்புறம் இடையில வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி கீறிட்டு சென்டரில் வச்சிடுறேன். இப்போது எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் ஒரு லேயர் கல் உப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். நெல்லிக்காய் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும். இது வந்து நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் போடுறதுனால வினிகர் சேர்க்கல. அதிகமான அளவில் செய்கிறீங்க அப்படின்னா வினிகர் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து நீங்கள் வெளியிலையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உப்பு நெல்லிக்காய் இப்போ தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.